பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தையில், ஜாமீனில், தெரியாத அறியாத விஷயங்களை தலையிடுறது, முதலீடு நிறுவனத்தில் போடுறது, இதை விஷயங்கள்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. பெண் குழந்தைகள் இருந்தால் 4, 8, 12 தசாபுத்தி நடத்தா கவனமாக பார்த்துக்கணும். பெண்களுமே கவனமாக இருக்கணும். அது 50 வயதாக இருந்தாலும் சரி, 60 வயதாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கு பாடையில் பழுதுன்னு ஒரு வார்த்தையே இருக்குது. எந்த சூழலுமே அரசியல் அரசாங்க தொழிலாம் இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்து கடந்து வரந்துடும். எல்லாரும் சொல்றதையும் நம்பி ஏமாந்து மோசம் போகக்கூடாது. நம்பி ஏமாறக்கூடிய சூழல் ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப கவனம், அதிகவனம். இந்த சூழல்ல இருந்தெல்லாம் கடந்து வருவதற்கு நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் ஏகத்தந்த கணபதியே நமக. இதை சொல்ல 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 நாளில் இருக்கக்கூடிய சனி உங்களை முன்னேற விடாம, உங்களை போன உடனே ஒரு ஸ்டெப் பிடிச்சிருக்குது இல்லையா, ஒரு பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜியங்கள் எடுத்து வந்து கொடுக்குது இல்லையா, அதையெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. அந்த பிரச்சனையெல்லாம் இன்று போய் நாளை டாட்டா காட்டும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான சூழல் இப்ப அமையும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபடக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அருமையான அம்பாள். இந்த அம்பாளை சொல்லும் போதே என் உள்ளம் அவ்வளவு பூரிக்குது. சிறுவாச்சூர் மதுரகாளி அம்பாள். அந்த அம்மாவை வழிபடும் பொழுது அம்மா அவங்க தலைமாட்டில் அப்படியே உங்களை காத்து நிற்பாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிறுவாச்சூர் மதுரகாளிக்கு ரொம்ப சிறப்புகள் இருக்குது. முடிந்தால் அந்த இடத்துக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ போயிட்டு வாங்க. அப்படி இல்லை, அந்த அம்மாவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செவ்வாய், வியாழன், ஞாயிறில் ஒரு இழுப்பெண்ணெய், ஒரு நல்லெண்ணெய், ஒரு நெய் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கேடயமாக அம்மாவுடைய அனுகிரகம் இருந்து அருளாசியோடு வெற்றிகரமாக பயணிப்பீர்கள். தனுசு ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.